மா அழாதம்மா, என்னாச்சு சொல்லு. சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கதான் சார் வந்து கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார்? அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? என்ன பிரச்சனை? எதுக்கு அழுதுட்டு வந்திருக்க? என் புருஷனை காணோம் சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார், நேற்று காலையில வேலைக்கு போனாரு, வரவே இல்லை. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன், காணோம் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எனக்கு யாரும் இல்லை. அம்மா அழாதம்மா, வா வந்து உட்காரு. ஒரு காஃபி சொல்லு. அம்மா ஏதாவது சாப்பிட்றியாம்மா? எனக்கு எதுவும் வேணாம் சார், என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். நீ உட்காரு, முதல்ல காஃபி குடி. எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம் சார், காஃபி எதுவுமே வேணாம். என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்க தானே சார் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போன எங்களை ஏத்துக்கவே இல்லை. தனியா தான் சார் இருந்தோம். காலையில வேலைக்கு போனாரு, வீட்டுக்கு வரவே இல்லை. அழாதம்மா, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உன் புருஷனை கண்டுபிடிச்சிடலாம். நீ முதல்ல அழாத. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லுமா. என் புருஷன் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் சார் இப்பெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தான் சார் ஏதாவது பண்ணிருக்கணும். என் புருஷனை எப்படியா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சரிம்மா சரி, அழாத, கண்டுபிடிச்சிடலாம். நீ போய் உட்காரு. யோ போலீஸ்! என்னையா பண்ண? இவ எதுக்கு அழறா? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஏன் மயிலு, என்ன ஆச்சு? எதுக்கு அழற? என்ன ஆச்சு சொல்லு. என் புருஷனை காணோமே. நேத்து காலையில வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு, நைட்டு ஃபுல்லா வரவே இல்லை. அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்து. இப்போ உட்காந்து அழு. பழுது என்ன புண்ணியம்? எங்க நாங்க சொல்றத நீ கேட்ட? யோ, உன்கிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன்? என் புள்ள கண்ணீரோட வந்து நின்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்ன. நீ என்ன பண்ற பாரு. சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கேன்னு விட்டுட்டு போறேன். உன்னை சும்மா விட மாட்டேன் நானு. இன்னைக்கு சாயங்காலம் நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கு இதே நிலைமையை நான் உண்டு பண்றேன். மயிலு வா போலாம். இல்லைன்னா நான் இங்கே இருக்கேன், நான் வீட்டுக்கு வரல. அம்மா என் மேல கோபமா இருப்பாங்க. எந்த மூஞ்சியை வச்சுட்டு நாங்க வருவேன். அப்போ வீட்டுக்கு வராம எங்க போக போற? உனக்கு எங்க இடம் இருக்கு? மரியாதை வீட்டுக்கு வா. வான்னு சொன்னேன். கவனிச்சுக்கிறேன் உன்ன. என் புருஷனை வேணும்னு அவரை தேடி கண்டுபிடிக்கிறது, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். வான்னு சொன்னேன். உள்ள போ, நான் வரேன். வேணானே, நான் வீட்டுக்கு வரல. என்ன முகத்தை வச்சுக்கிட்டு நான் அம்மா முகத்துல முழிப்பேன்? எல்லாம் இப்பதான் உனக்கு தெரியுதா? வீட்டை விட்டு கிளம்பும் போது உனக்கு தெரியலையா எப்படி நம்ம அம்மா முகத்துல முழிக்க போறோன்னு? அம்மா வீட்டுல இல்ல, நீ போ உள்ள, நான் வரேன். இல்லனே, வேணானே. போன்னு சொன்னேன். பசிச்சா சாப்பிடு, இதோ வரேன். சத்யா, இப்பெல்லாம் வர வர மேடம் என்கிட்ட பேசுறதே இல்லை. ரகசியமா எங்கேயோ போற மாதிரி தெரியுதுடி. ஏய் நிலா, நான் எங்கடி போக போறேன்? நான் இங்கதான் இருக்கேன். நீ தான் உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து எங்களை கண்டுக்க மாட்ற. யார வேண்டாம் வேண்டாம் நாங்க எல்லாரும் சொல்றோமோ அவங்க தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறியே. ஏண்டி நீ வேற? சரி சரி, இப்ப எதுக்கு அது தேவையில்லாத டாபிக்கு? நீலா, இவளா? இப்ப பாரு அவர் பின்னாடியே இவ சுத்திட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு வழி பண்ணணும்.
இப்போ நிலாவை கரெக்ட் பண்ண வந்திருக்காளா இந்த ஜெனிஃபரை? சொல்லு ஜெனிஃபர். உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க, வெளியே நிற்கிறாங்க, ஒன்று தான் கூப்பிட்டாங்க. என்னையா? யாரு? தெரில நீலா, ஆனால் ஒன்று தான் கூப்பிட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. கீழே நின்றுட்டுருக்காங்க. ஓ, யாருடி நிலா? தெரியல சத்யா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரமா வா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க. எதுக்கு தியா பயப்படுற? ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க. இதுவே ஒரு கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்க சொன்னீங்கன்னா நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் ஆஃபீஸ் ஒர்க்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. இங்க பார், நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். எல்லாம் போக போக கத்துக்கலாம். அண்ட் we are partners, you know. பார்ட்னர்ஸா நீங்க? அவ எப்படி இங்க தானே வரணும், அப்ப கவனிச்சுக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. என்ன டவுட்னாலும் என்கிட்ட வந்து கேளு. அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரியங்கா கிட்ட சொல்றேன், அவங்க உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குட் மார்னிங் சார். சார் கூப்பிட்டீங்களா? எஸ் பிரியங்கா, இவங்க தான் தியா, ராஜசேகர் சாரோட டாட்டர். ஹலோ மேம். ஹாய். இவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷீ இஸ் நியூ இன் திஸ் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற டாஸ்க்கை அவங்களுக்கு கொடுங்க. ஷியோர் சார். தியா, பிரியங்காவோட போ. ஏங்க, பயமா இருக்கு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். நீ பயப்படாத. ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளு. சரி. வாங்க மேம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஆபீஸ்க்கே வந்துட்டியா நீ? மாமாவை மயக்கி அவர் கைக்குள்ள போட்டது மட்டும் இல்லாம இப்போ ஆபீஸ்க்குள்ளேயே நீ நுழைஞ்சிட்ட. சரி. வாடி வா, இந்த சித்தா யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். உன்னை இந்த ஆபீஸை விட்டு தலை தெறிக்க ஓட விடல. என் பேரு சித்ராவே இல்ல. ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுத்த அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏன் மாமாவை மைக்கி இப்போ ஆபீஸ்க்கே வர ஆரம்பிச்சிட்டியா? ஹேதியா, நீ வேணா மாமாவோட லவ்வரா இருக்கலாம், ஆனா எந்த காலத்திலையும் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆகவே முடியாது. ஆகவும் விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் மாமா என் கழுத்துல மட்டும் தான் தாலி கட்டுவாரு. நான் கட்ட வைப்பேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போனா கிளாஸே முடிஞ்சிருச்சு. இன்னும் நிலாவை காணும். எங்க போனானே தெரியல. கேண்டீன்லயும் காணோம், வெளியேயும் காணோம், கிளாஸ்லயும் காணோம், ரெஸ்ட் ரூம்ல கூட காணோம். நிலா எங்க போனா? மொபைல வேற வச்சுட்டே போயிட்டா. கால் பண்ணவும் முடியல. யாரு அவளை பார்க்க வந்தா? யாரையோ பார்க்கறேன்னு தானே போனா. ஒருவேளை அவங்களோட போயிட்டாலோ? ஒண்ணுமே புரியலையே. இப்ப யாராவது நிலா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? பேசாம அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஹோய் சத்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி ஏதாவது வேணுமா? உங்களை தேடி தாங்க வந்தேன். இங்கதான் இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு சொல்லு. நிலாவை காணோம். இங்கதான் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போயிருக்காளான்னு பாரு. இல்லங்க, அவ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ கூப்பிட்டாங்கன்னு போனா. கிளாஸே முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் அவளை காணோம். எங்க போனா? தெரியலங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெனிஃபர் தான் யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி வந்து கூப்பிட்டா. அவ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. வரவே இல்லை. கிளாஸும் முடிஞ்சிருச்சு, அவளை எங்கேயுமே காணோம். நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். கிளாஸ் ரூம்ல பார்த்தேன், ரெஸ்ட் ரூம்ல பார்த்தேன், கேண்டீன்ல பார்த்தேன், ஃப்ரண்ட்ல கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கேயுமே அவளை காணோம். ஜெனிஃபரா? ஜெனிஃபரை கூப்பிடு. ஜெனிஃபர், நிலா எங்க போனா? சார், யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, நிலாவை கேட்டாரு. அதான் நான் நிலா கிட்ட வந்து சொன்னேன். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது சார். சத்யா, இதெல்லாம் ராகுலோட வேலையா தான் இருக்கும். ராகுல் எங்க இருக்கான்? ராகுல பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. அப்போ அது அவனோட வேலையே தான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன பழி வாங்கறதுக்கு நேரடியா மோதாம என் தங்கச்சி மூலமா வரியா? அவளுக்கு ஏதாவது ஆகட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. ஹலோ மேம்.
இவங்க பேரு தியா, ராஜசேகர் சாரோட டாட்டர். இவங்களுக்கு ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. மேடம் புதுசுன்றதுனால சார் கொஞ்சம் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. இவங்களுக்கா? ஆமா மேம். ஏன் பிரியங்கா, நீங்க எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்க? நான் இப்போதான் மேம் ஜாயின் பண்ணேன். இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போது ஜாயின் பண்ணேன். ஓ, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சாரி ஏதாவது போட்டுட்டு வரலாமே. என்ன மேம் இப்படி கேக்குறீங்க? இங்க சாரி கட்டிக்கிட்டு வந்தா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? பேசிக்கான விஷயம், எங்க ஒர்க் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்றது. பிரியங்கா, உங்களுக்கே இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பாவம் டீச்சர் மேடம் ஒண்ணு தெரியாம கிளம்பி வந்துட்டாங்க ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு. மேம் அவங்க ராஜசேகர் சாரோட டாட்டர். யாரா இருந்தா நமக்கு என்ன பிரியங்கா? வந்தோடனே நம்மளோட வேலை என்னவோ அதுதானே பிரியங்கா பார்க்க முடியும். என்னதான் ராஜசேகர் சாரோட டாட்டராவே இருந்தாலும் இந்த கம்பெனியோட ஓனர் ஆகிட முடியுமா? இல்ல அதுக்கான நாலேஜ் தான் உங்களுக்கு இருக்கா? ஓனரா இருந்து என்ன அறிவு இருக்கணும், கம்பெனியை எப்படி ரன் பண்ணணும்ன்ற நாலேஜ் இருக்கணும். எதுவுமே தெரியல, எங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியல. மேடம் ஓனர் ஆஃப் த கம்பெனியா? ஒரே ஃபன்னியா இல்ல? மேம் ஆதி சார். அவர் அதுக்கு மேல போயும் போயும் இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு. ச்சே. மேம் சாருக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் வந்துடும். நீங்க ப்ராஜெக்ட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம், ப்ளீஸ் மேம். இவளை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே மேம். என்னடி ட்ரெஸ் இது? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ல போட்டுட்டு ஆபீஸ் வர? ச்சீ. இந்த மாடர்ன் கல்ச்சர்ல பட்டுக்காடு மாதிரி வந்திருக்க. நாளைக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு தெரியுமா? அந்த மீட்டிங்க்கும் இந்த மாதிரி தான் அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியா? வர எல்லாரும் ஃபாரினர்ஸ், அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முதல்ல கத்துக்கோ. அதுக்கப்புறம் வேலையை நீ கத்துக்கலாம். சித்ரா, நீ என்ன வேலைன்னு சொன்னீனா நான் என் வேலையை பார்ப்பேன். என்னது வேலையை பாப்பியா? உனக்கு இங்க என்ன வேலை தெரியும்? நீ அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. வந்த முத நாளே வேலையை பார்க்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒண்ணு தெரியலனாலும் இந்த சீனுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது உனக்கு. இங்க பார், நாளைக்கு பெரிய ஏர்லைன்ஸ்ல இருந்து மீட்டிங்க்கு வராங்க. எதுக்கு தெரியுமா? ஏர் ஹோஸ்டர் யூனிஃபார்முக்கு. அவங்க கொடுக்குற ஆர்டருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டிசைனை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். உனக்கு என்ன தெரியும்? இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங்க்கு வந்தீனா எல்லாரும் ஒன்னையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. முதல்ல கிளைண்ட் மீட்டிங்க்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ட்ரெஸ் டிசைனிங் பண்ணணும், அதுக்கு கலர்ஸ் சூஸ் பண்ணணும். எல்லாம் உனக்கு தெரியுமா? ஏங்க நீ ஒரு டிசைன் போட்டு காமி. எந்த மாதிரி டிசைன் போடணும்னு சொல்லுங்க, நான் போடுறேன். ஓ, அப்போ மேடம் டிசைன் போட்டு கொடுத்துருவீங்க. சொன்னாதானே கொடுக்க முடியும். இங்க பார், நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்மை டிசைன் பண்ணணும். அதுதான் நம்ம பண்ற டிசைன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். முடிஞ்சா உட்காந்து டிசைன் போடு. ஓகே, வேற ஏதாவது செய்யணுமா? நீ இந்த டிசைனை முடிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகுமோ 2 வாரம் ஆகுமோ? அதுக்குள்ள வேற ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்குறேன். மீட்டிங் நாளைக்கு. ஓகே, நாளைக்கு மீட்டிங்க்கு நான் டிசைன் கொடுக்கணும், அவ்வளோதானே? என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? உன்னால நாளைக்கு மீட்டிங்க்கு டிசைன் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? எடுத்துட்டு வந்து அசிங்கப்பட்டுட்டு போ. பேசாம நீ ஒன்று பண்ணு, நீ ஒரு டிசைன் போட்டு மீட்டிங்ல வந்து சப்மிட் பண்ணிடு. கிளைண்ட்ஸ் எல்லாம் உன்னோட டிசைனை பார்த்துட்டு காரி துப்பட்டும். நான் டிசைன் போடுறேன். ஆதி சார் ரூம் எது? வந்த உடனே அவர் ரூம் தேடுறியா? எனக்கு தான் தெரியுமே நீ எதுக்கு இங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கேன்னு. அசிங்கமா இல்ல உனக்கு? வந்து வேலையை பார்க்காம மாமா ரூம் எதுன்னு கேட்டுட்டு இருக்க? சீ, வெக்கமா இல்ல? சித்ரா, தேவையில்லாம பேசாதீங்க. சார் கிட்ட டவுட் தான் கேட்கணும். நீ மாமாவை பார்க்க எதுக்கு போவேன்னு எனக்கு தெரியாதா? இங்கேயே உட்காந்து டிசைன் போடு. ஆபீஸ் முடியற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது. என்ன உன் அப்பா ஓனர் ஆஃப் த கம்பெனியா இருந்தாலும் நீ இங்க ஓனர் ஆக முடியாது. உனக்கு அதுக்கான நாலேஜும் இல்ல, என்னை விட கம்மி தான். அதை மைண்ட்ல வச்சுட்டு வேலையை பாரு. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? வாயை மூடிட்டு வா. காலேஜ்ல தேடுவாங்க, கிளாஸ் நடக்குது, எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? போனாவது கொடுங்க, சொல்லிட்டு வரேன். ஏய், வாயை மூடிட்டு வான்னு சொன்னேன். இந்த ஆளு எதுக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு, எங்க கூட்டிட்டு போறாருன்னு கூட தெரியல. போன் கூட கிளாஸ்லயே வச்சுட்டேன். இப்ப எப்படி வீட்டுக்கு போன் பண்றது? பேசாம வண்டியில இருந்து குதிச்சிடலாமா? என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? காலேஜ்ல காணோன்னு தேடுவாங்க, எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. நான் போன் பண்ணி சொல்லிட்டாவது வரேன். வாயை மூடிட்டு வா. இப்ப
அப்போ நீங்க வண்டியை நிறுத்துறீங்களா இல்ல வண்டியில இருந்து குதிக்கட்டுமா? ஏய், கீழே விழுந்தினா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, போட்டு போயிட்டே இருப்பேன். மரியாதையா வண்டியில உட்காந்துட்டு வா. இந்த குதிக்கிறான்னு ஏதாவது செஞ்ச எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கால் உடஞ்சி கேப்பாரட்டு கிடப்ப. யாருங்க நீங்க? எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? உங்களை இது வரைக்கும் 2 தடவை தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? வா, உனக்கே தெரியும். இது உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை இல்ல, உங்க அப்பன் அவனுக்கு எனக்கும் இருக்கிற பகை. அவன் எங்களுக்கு என்ன பண்ணானோ அதை திருப்பி கொடுக்கணும்ல, கொடுக்கணும் தானே? அதுக்குதான். என் அப்பா என்னங்க பண்ணாங்க? உன் அப்பன் அதான் அந்த போலீஸ்காரன் என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். ஏன் பெத்து வளர்த்த எங்களுக்கு பண்ண தெரியாதா? இன்னைக்கு அவ புருஷனை காணோன்னு வந்து நிக்கிறா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உன் அப்பன் தானே. எனக்கு எப்படி வலிக்குதோ அந்த வலி அவனுக்கும் வலிக்கணும்ல. வலிக்கும், வலிக்க வைக்கிறேன். உன்னை காணோன்னா துடிச்சு போவான்ல, அதான் எனக்கு வேணும். ஏங்க அதுக்கு என்னை விட்டுருங்க. ஏய், வாய மூடிட்டு வா.